Hello friends, welcome to my YouTube channel. If you are watching my video for the first time, please subscribe me and support me. I am doing this video in Tamil. என்னோட தமிழ் வந்து ரொம்ப டெரிபிளா இருக்கும். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா மன்னிச்சுக்கோங்க, தெரிஞ்சு பண்ண தெரியாம தான் பண்றேன். ஸோ எதுக்காக இந்த வீடியோ பண்றேன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம விஜயதசமி எல்லாம் வரப்போகுது. ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து இப்போ ரஷ் பண்ணிட்டு ப்ரீ ஸ்கூல்ஸ் எல்லாமே டே கேர் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிற டைமு. ஸோ ஐ திங்க் ஐ ஃபவுண்ட் ஒன் பிளேஸ் விச் இஸ் பெஸ்ட். அப்போ அது வந்து ஷேர் பண்ணிக்கலாம், நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும். அந்த மாதிரி திங்கில் வந்து இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ ஆஸ் எ பேரண்ட் ஐ ஆம் ஆல்சோ வெரி கன்சர்ன்ட் அண்ட் இட் இஸ் எ இமோஷனல் மூமெண்ட் ஃபார் எவ்ரி பேரண்ட். நம்ம வந்து நம்மக்கிட்டே வந்து சேஃபாக செக்யூர்டா கம்ஃபர்ட்டா வந்து வச்சுட்டு இருக்கிற 2.5 years இல்லை 3 years வந்து நம்ம கூட இருக்கிற கிட்ட வந்து நம்ம கிட்டே டிட்டாச் பண்ணி இன்னொரு பிளேஸுக்கு இண்டிபெண்ட் பிளேஸுக்கு வந்து அனுப்புறேன்னா இட்ஸ் ரியலி இமோஷனல் மூமெண்ட். எனக்கு தெரியல, நான் இப்படி ஹேண்டில் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி இமோஷனல் மூமெண்ட் இருக்கும்போது நம்ம வந்து மேக்ஸிமம் அவங்க கம்ஃபர்ட் இல்லை நம்ம ப்ரொவைட் பண்ற பிளேஸ் பெஸ்டா இருக்கணும்னு எல்லா பேரண்ட்ஸுமே திங்க் பண்ணுவாங்க. அதுல ஏதாவது அதில் தப்பு இருக்குன்னு ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஸோ அதனால வந்து ஐ என்கோர் லாட் ஆஃப் ப்ரீ ஸ்கூல், ஐ விசிட்டட் லாட் ஆஃப் ப்ரீ ஸ்கூல் டு சூஸ் த பெஸ்ட் ஒன். தென் ஐ ரியலைஸ் இட் இஸ் ஏ டிஃபிகல்ட் டாஸ்க். ஸோ ஃபைனலி வாட் ஹேப்பன்னா நம்ம ஒவ்வொரு பிளேஸுமே வந்து போய் செக் பண்ணும்போது அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது ஒவ்வொரு பிளேஸுமே ஒவ்வொரு ப்ரீ ஸ்கூலுமே ப்ரொவைட் பண்ணுறதுல வந்து நிறைய வேரியேஷன்ஸ். நம்ம வந்து அவங்க கரிக்குலமாக இருந்தாலும் ஃபீஸாக இருந்தாலும் சரௌண்டிங்ஸாக இருந்தாலும் எல்லாமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த நம்ம அதில் வந்து ஒரு பிளேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த ஒரு டிசிஷன்ல வந்து ஐ செட் சம் சர்டென் ரோல்ஸ் அண்ட் கிரைட்டீரியாஸ். அந்த கிரைட்டீரியாஸ் என்னதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து கம்ஃபர்ட் தான். பிகாஸ் கம்ஃபர்ட் டைம் ஃபர்ஸ்டா வருதுன்னா என்னோட பேபி வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட். ஓகே, ஷீ இஸ் நாட் அ இன்ட்ரோவர்ட். அவங்க வந்து கம்ஃபர்டபுள் ஜோன்ல வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரோவர்ட்டா தான் பிஹேவ் பண்ணும். ஆனா வந்து இட் கம்ஸ் டு ஸ்ட்ரேஞ்ச் பீப்புள் அண்ட் ஸ்ட்ரேஞ்ச் சரௌண்டிங் அப்படிலாம் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா வந்து பிஹேவ் பண்ணும். அதனாலதான் வந்து இந்த 2.5 years ப்ரீ ஸ்கூலுக்கு அனுப்பணும். கிட்ஸு கூட எல்லாம் வந்து கொஞ்சம் மிங்கிள் பண்ணிட்டு ஷீ ஹாஸ் டு டெவலப் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல நான் வந்து டிசிஷன் எடுத்தேன். நான் வந்து மாலுக்கு எல்லாம் போறேன்னா வெளியே போறேன்னா அதர் கிட்ஸ் எல்லாம் வந்து அவளை அப்ரோச் பண்ணாலும் ஷீஸ் ட்ரை டு ஹைட். அந்த மாதிரி ஐ நோட்டீஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லி வந்து யூ ஹாவ் டு சொல்லி நம்ம வந்து அப்படியே ஃபோர்ஸும் பண்ண முடியாது. பிகாஸ் ஷீஸ் எ கிட். நம்ம வந்து கிட்ஸை வந்து மேக்ஸிமம் ஃபோர்ஸ் பண்றதுக்கு எனக்கு பிடிக்காது. அதனால வந்து ஃபோர்ஸும் பண்ணல. ஸோ அவ இப்படி ஆகுறதுக்கு ரீசன் எப்படின்னா அவ ஈஸிலி யாருமே வந்து ஃபேமிலியில இல்லை. எல்லாருமே வந்து ரொம்ப க்ரோன் அப் கிட்ஸ், இந்த பெரியவங்களை மட்டும் பார்த்து வளர்ந்துருக்கு 2.5 years. அதனால அப்படி இருக்கு. ஸோ அதனால ப்ரீ ஸ்கூல் வந்து தடவை ஸ்டார்ட் பண்ண. அதனால வந்து கம்ஃபர்ட் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா வருது. யாருமே தப்பா நினைக்க கூடாது. நம்ம வந்து மேக்ஸிமம் எல்லாருமே சொல்லுவாங்க இவ்வளோ கம்ஃபர்ட் எல்லாம் கொடுக்க கூடாது. ஸோ மை ப்ரையாரிட்டி இஸ் ஓகே கம்ஃபர்ட். செகண்ட் ஒன் இஸ் ஓகே த கரிக்குலம். நம்ம எஜுகேஷன்ல வந்து பேரண்ட்ஸ் என்ன ஆனாலும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். ஸோ வந்து கரிக்குலம் பெஸ்டா இருக்கணும். தேர்டு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். எல்லா கிட்ஸுமே வந்து அகாடமிக்கலி குட்டா இருக்காது. மேபி என்னோட கிட் வந்து அகாடமிக்கலி குட்டா இருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்டும் பண்ணல. ஸோ மேபி அவளோட இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் வேறொரு ஏரியாவில் இருக்கு, ஆர்ட்ஸ் டான்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா ஓகே ஷி ஹேஸ் டு இம்ப்ரூவ் தட் ஆல்சோ. அதுவுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக அது அவளுக்கே தெரியணும் இதுதான் என்னோட இன்ட்ரெஸ்ட். ஸோ இனிஷியலி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து அதெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாதான் வந்து அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். தேர்டு வந்து ஃபீஸ் எல்லாமே நமக்கு எல்லாமே வந்து ஃபீஸ் கன்வீனியன்டா இருக்கணும், அஃபோர்டபுளா இருக்கணும், டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டி இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ஸோ எல்லாமே நம்ம வந்து மேக்ஸிமம் பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து எல்லாம் ப்ரொவைட் பண்ண தான் ட்ரை பண்ணும். ஸோ அப்படியே லாஸ்ட் எல்லா கிரைட்டீரியாஸுமே வந்து மேட்சா எனக்கு ஒரு பிளேஸ் கிடைச்சது. அது வந்து கோயம்புத்தூர் பீப்புள்ஸுக்கு தெரியும், பாப்பம்பட்டி சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கு. அங்க வந்து டைம் கிட்ஸ் சொல்லிட்டு ஒரு ப்ரீ ஸ்கூல் இருக்கு. அதுதான் வந்து இப்போதைக்கு என்னோட சாய்ஸ். ஸோ அங்கதான் வந்து நான் அட்மிஷன் எடுத்திருக்கு என்னோட கிட்டுக்காக. ஸோ அவங்க கரிக்குலம் எல்லாம் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான கரிக்குலம். கிட்ஸை வந்து என்கேஜ் பண்ற மாதிரி என்டர்டைன் பண்ற மாதிரி இருக்கு. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சொல்லிட்டு அவங்க யோகா, ஆர்ட்ஸ், கிராஃப்ட்ஸ், டான்ஸ், கிளாசிக்கல் டான்ஸ் அண்ட் கராட்டே, சிலம்பம் எல்லாமே ப்ரொவைட் பண்றேன். அதுவும் வெளியில இருந்து ஸ்பெஷலி ட்ரெயின்டான பர்சன்ஸை வந்து கொண்டு வந்து வந்து அவங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கு. என்விரான்மெண்ட் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு, கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்கு என்விரான்மெண்ட். அதனாலதான் என்னோட கிட்ட அந்த ஃபர்ஸ்ட் போட்டோ காமிச்சிட்டேன். அங்க கொண்டு போறதுக்கு முன்னாடி போட்டோ பார்த்ததும் ஷீ டோல் மீ தட் ஓகே ஐ வாண்ட் டு கோ தேர், ஐ வாண்ட் டு பிளே வித் த கிட்ஸ் அந்த மாதிரி அவளே வந்து என்கிட்ட சொன்னேன். ஸோ
அது எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்தேன். அவளுக்கு வந்து அந்த இடம் பிடிச்சிருக்குன்னு சொன்னபோது வந்து ஓகே கொஞ்சம் ரிலாக்ஸேஷனா இருக்கு. இனி எங்களே பார்க்காம ஒரு ஃபுல் டே எப்படி இருக்க போற, ஃபர்ஸ்ட் டேல வந்து எப்படி இருக்க போற அதுதான் வந்து தெரியும். அந்த மாதிரி கன்சர்ன்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பிளேஸ் வந்து கன்வீனியன்ட் தெரிஞ்சுது. ஸோ கிளாஸ் டைமிங் வந்து 9:30 to 2:30 தான். அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா அவங்களுக்கு வந்து டே கேர் ஃபெசிலிட்டி இருக்கு. அது 8:30ல இருந்து 6 o'clock வரைக்கும் டே கேர் ஃபெசிலிட்டி இருக்கு. நம்ம 2:30ல இருந்து டே கேர்லேக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். என்னோட ஒர்க்கிங் டைம் எல்லாம் பார்த்துட்டேன்னா வந்து എനിക്ക് ഡേ കെയറിലേക്ക് ഷിഫ്റ്റ് பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் ஐ எம் ஒர்க்கிங், ஹஸ்பண்ட் இஸ் ஆல்சோ ஒர்க்கிங், என்னோட ஃபாதர் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, எல்லாருமே ஒர்க்கிங்கா இருக்கு. அப்போ அந்த சுச்சுவேஷன்ல வந்து நான் தான் போய் கூட்டிட்டு வரணும் ஈவினிங் என்னோட ஒர்க் முடிச்சு. அப்போ வந்து டே கேர் ஃபெசிலிட்டி ஆல்சோ எனக்கு நீடா இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்த போது அந்த ஒரு பிளேஸ் வந்து கன்வீனியண்டா இருந்தது. அண்ட் சாட்டர்டே ஆல்சோ அவங்க டே கேர் ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ எனக்கு வந்து சாட்டர்டேயும் ஒர்க் இருக்கும் சம்டைம்ஸ். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து ஓகே இட் வில் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல். அந்த மாதிரி ஃபீஸ் எல்லாமே அஃபோர்டபுளா இருக்கும். நான் இவ்வளோ சொல்றேன் இல்லை, ஸோ அதனால வந்து அந்த பிளேஸ் எப்படி இருக்கும், இன்சைட் வியூஸ் எல்லாமே தெரியணும், அவங்க என்ன பண்ணிட்டு அந்த மாதிரி தெரியணும்னா ஐ எம் அட்டாச்சிங் ஏ ஷார்ட் வீடியோ அலாங் வித் திஸ் வீடியோ. அது வந்து பார்த்துட்டு வாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்றேன். இதுதான் நம்ம ப்ரீ ஸ்கூல் டைம் கிட் பாப்பம்பட்டி பிரிவோட இன்சைட் வியூஸ் அண்ட் அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ், கிட்ஸு அந்த ஹேண்டில் பண்ணுற விதம் அண்ட் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கறது. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கு. யூ கேன் காண்டாக்ட் தம் அண்ட் தே வில் ப்ரொவைட் ஆல் த டீட்டெயில்ஸ் அண்ட் எவ்ரி திங். அப்போ எல்லாருமே வந்து வீடியோ பார்த்துட்டு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து அந்த பிளேஸு, அதோட இன்சைட் வியூஸு, அங்கே இருக்கிற கொஞ்சம் கிளிப்ஸ் வந்து கேப்சர் பண்ணது. ஸோ இது எல்லாருக்குமே வந்து கன்வீனியண்டாக இருக்குது. இந்த இடம் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வந்து அங்கே போய் விசிட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக பார்த்து பேசி என்கொயர் பண்ணி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி யூ கேன் ஆல்சோ டேக் த அட்மிஷன்ஸ். ஆனால் கொஞ்சம் டைம் தான் இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் தான் ஆயுத பூஜை, அதுக்கப்புறம் வந்து விஜயதசமி எல்லாம் வருது. ஸோ ஏதாவது பர்சனுக்கு வந்து ஏதாவது டீட்டெயில்ஸ் இதை விட தேவையாக இருக்குன்னா யூ கேன் கமெண்ட் மீ ஆல்சோ. I think this video is going to help a lot of parents like me. So thank you.